மத்தேயு 8:17 இப்படியாக வாசிக்கிறோம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய நோய்களை இயேசு சுமந்தார். அவர்தான் நம்முடைய பரிகாரி. பரி என்ற முன்னோட்டு தமிழ்ல வரும்போது ஸ்பெஷல்னு அர்த்தம். காரம், நம்ம சாப்பிட்றதுக்கு பலகாரம், நம்ம சாப்பிட்றது ஆகாரம். ஆனால் நம்முடைய நோய்களிலிருந்து விடுவிப்பது பரிகாரம். இயேசு என்னுடைய பரிகாரி. 3 விதமான நோய்கள் உண்டுங்க. ஒன்று பொதுவாக நம்முடைய சரீரத்தில் வருகிற நோய்கள். இந்த சரீரத்தில் நோய் வர்றதற்கு பல காரணம் இருக்கு. சிலது ஜெனட்டிக் ரீசன், நம்ம பிறக்கும் போது இந்த நோய் நம்மோடு கூட பிறந்திருக்கும். சில வேளைகள் நம்முடைய தவறான பழக்க வழக்கங்களால் நோய்கள் வரலாம். சில வேளையில் நோய்கள் நம்மை தொற்றி கொள்ளலாம். அப்படி பல விதங்களில் நம்ம சரீரத்தில் நோய் வரும். இன்னொன்று நம்முடைய மனதில் வருகிற நோய், டிஸ்ஈஸ். அந்த ஆங்கில சொல் நம்ம ஈஸா இல்லாமல் டிஸ்ஈஸ், நம்முடைய ஈஸ்ல இருந்து, நம்முடைய சௌகரியத்திலிருந்து நம்ம விளக்குது. மனச்சோர்வு, மன அழுத்தம், பிரியமான டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன் சொல்றோம் இல்லையா. நமக்கு பிளட் ப்ரெஷர் வருது, பெப்டிக் அல்சர் வருது, எலும்புகளில் தேய்மானம் உண்டாய் மன அழுத்தத்தினால். வேதம் சொல்லுது ஆவியின் முறிவினால எலும்புகள் உலர்ந்து போகும். ஃபியூச்சர் இருட்டா இருக்கு. அடுத்தால என்ன செய்யன்னு தெரியல. யோசித்து ப்ரெஷர். அடுத்தால என்ன பண்றது, இருதயம் வேதனை தாங்க முடியல. மற்றவங்க ஏதோ பேசிட்டாங்க, கணவன் பேசிட்டாரு, மனைவி பேசிட்டாரு, பிள்ளைகள் பேசிட்டாங்க, உறவுகள் பேசிடுச்சு, அப்பா அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க, எதிர்பார்ப்புகள் நடக்கல, சிறு பிள்ளைகள் தற்கொலை பண்றாங்க, பயங்கரமா தாங்கிக்க முடியல. இது ஒரு சிக்னஸ். இன்னொன்று செய்வினை, நமக்கு விரோதமான பிசாசின் கிரியை, பிசாசு பிடிப்பது, சந்திர ரோகம், அசுத்த ஆவிகள், பல நிலைகள். அப்ப 3 விதத்துல நோய்கள் வருது. ஒன்று பொதுவாக, இன்னொன்று நம் மனநோயால், இன்னொன்று அசுத்த ஆவியினுடைய தாக்குதல். என் நோய்களை அவர் சுமந்து